சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கு அவரது உருவப்படம் நெய்யப்பட்ட சால்வை, காஞ்சிபுரம் பட்டுப்புடவை உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை பிரதமர் நரேந்திர மோடி மாமல்லபுரம், கோவளம் ஆகிய 2 இடங்களிலும் சந்தித்து பேசினார். பிரதமர் மோடி தங்கியிருந்த கோவளம் நட்சத்திர விடுதியில் கோவை கைத்தறி, கைவினைப் பொருட்களின் கண்காட்சி பூம்புகார் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை இரு தலைவர்களும் நேரில் கண்டு ரசித்தனர். தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோயில் விளக்குகள், தஞ்சை ஓவியம், தஞ்சை சரஸ்வதி கரைத்தட்டு போன்றவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்ட 4 அடி உயரமுடைய நாச்சியார் விளக்கு, தஞ்சை கரைத்தட்டு சீன அதிபருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இது தங்களுக்கு பெருமையாக உள்ளதாக கைவினை கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் சிற்பம், தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் கலைத்தட்டு, சாய்மலை பஞ்சலோக விருப்பம், எங்கள் ஊரான நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு, இவை அனைத்தும் வந்து நாங்கள் டெமோ செஞ்சு காமிச்சோம். சீன அதிபரும் நம்ம நாட்டு பிரதமரும் வந்து பார்த்தாங்க. எல்லாம் ஆர்வமாக பார்த்து எல்லாம் விலைக்கு நம்ம பிரதமர் சொன்னாங்க. எங்கள்கிட்டையும் கேட்டாங்க, நாங்களும் சொன்னோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. 2 தலைவர்களையும் வந்து இவ்வளோ கிட்ட பார்க்குறது வந்து இது யாருக்கும் கிடைக்காது. அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, மறுபடியும் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப இந்த கலாச்சாரம் ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்கு. புத்தர், யானை, விநாயகர், சரஸ்வதி, கிருஷ்ணர் உள்ளிட்ட பல உருவங்களின் சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை இரு தலைவர்களும் கண்டு ரசித்தனர். அப்போது பிரதமர் மோடி அதன் சிறப்புகள் குறித்து சீன அதிபருக்கு விளக்கினார். இதிலும் சந்தன மரத்தினால் ஆன விநாயகர் சிலை, மரத்தினால் ஆன புத்தர் சிலை சீன அதிபருக்கு பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார். பிரதம மந்திரி அவர்கள் வந்து பார்வையிட்டார்கள். பார்வையிட்டதில் சந்தன மர சிற்பத்தில் செயல்விளக்கம் செய்து கொண்டு இருந்ததுனால சந்தன மரமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி அதில் செய்து வச்சுருந்த ஒரு கணபதி சிற்பம், ஆரஞ்சில் ஒரு சின்ன கணபதி சிற்பத்தையும் சாதா மரத்தில் செஞ்ச ஒரு புத்தர் சிற்பத்தையும் எடுத்து காட்டினேன். இந்த 2ஐயும் பெற்றுக்கொண்டு பாராட்டி பக்கத்தில் இருந்த சீன பிரதமர் அவர்களிடம் அது பற்றி எடுத்து கூறினார். நல்லாக இருக்கிறேன்னு சொன்னார். இதோடு அந்த கண்காட்சியில் கைத்தறி நெசவாளர்களின் படைப்புகளும் ஜின்பிங்கின் கவனத்தை ஈர்த்தன. கோவை மாவட்டம் சிறுமுகையைச் சேர்ந்த நெசவாளர்கள் 40,000 ரூபாய் செலவில் தயாரித்த 6 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்ட சிவப்பு நிற சால்வையில் சீன அதிபரின் புகைப்படம் மிகவும் தத்ரூபமாக நெய்யப்பட்டுள்ளது. தர்மராஜன் என்ற வடிவமைப்பாளர் திட்டமிட்டு கொடுத்த இந்த சால்வையை 10 நாட்களில் தயாரித்திருந்தனர். இதை சீன அதிபருக்கு பிரதமர் மோடி பரிசளித்தார். பட்டுப்புடவையில் திருக்குறள்களும் அதன் உரைகளும் இடம்பெற்றிருந்தன. இதோடு பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜின்பிங்கின் உருவப்படம் தத்ரூபமாக நெய்யப்பட்டிருந்தது. புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகளும் தலைவர்களை கவர்ந்தன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ்.